ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு வீடியோ எஃபெக்ட் வந்து நம்ம வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம KineMaster டியூட்டோரியலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக இந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த KineMasterல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. நான் யூஸ் பண்ணுற KineMaster வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, டேரக்ட் மீடியா ஃபைல் லிங்க் தந்திருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுற மூலமாக அந்த KineMaster வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இதுக்கு மேலே மியூசிக் போட்டால் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா மியூசிக்கை கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான எஃபெக்ட் வச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தாச்சு. ஓகே, இது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோவாக போட்டு ஹாப்பி பர்த்டே விஷாக இருக்கட்டும், இதில் ஏதாச்சும் ஒரு விஷ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோவாக போட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றத விட இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் போட்டு நீங்கள் வந்து சூப்பராக வந்து அவங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்கள் இமேஜை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா KineMaster ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த KineMaster எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நான் வச்சுருக்க KineMasterல என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே மேலே ஐக்கார்ட்லேயே தந்திருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம் எதில் நீங்கள் வந்து போடுறதா இருந்தீங்கன்னா இந்த 9:16 ரேஷியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஹரிசாண்டலாக வச்சு நீங்கள் வந்து எதுலையாச்சும் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் இந்த ரேஷியோ வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா 9:16 ரேஷியோ வந்து வச்சுக்கிறேன். அதை வந்து சூஸ் பண்ணி முடிச்சோடனே ஃபஸ்ட்டு உங்களோட கேலரிக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ண சொல்லும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க எல்லா இமேஜஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி விடுங்க. நான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ண இமேஜஸ் எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இதை கிளிக் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜஸை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணுற மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்கு ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சிம்பிள் தந்திருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. இதை வந்து ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கடைசிலேருந்து லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதே இடத்துல நிற்கும். அடுத்த இமேஜஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செகண்டாக இருக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இமேஜை வந்து நல்லா அப்படி ஜூம் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும். அதை வந்து தந்துருங்க. தந்து முடிச்சுட்டு இதே மாதிரி எல்லா இமேஜஸ்க்கும் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஒவ்வொரு இமேஜஸ்க்கும் வந்து பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வந்து எல்லா இமேஜஸ்க்கும் வந்து பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதில் உங்கள் இமேஜஸை வந்து நீங்கள் கூட வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு இமேஜஸ் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. வச்சு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தந்திருக்கும் ஒவ்வொரு வீடியோக்கும் இடையில. இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து இப்போ கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து நிறையா இருக்கும். நான் யூஸ் பண்ணுற KineMasterல பார்த்தீங்கன்னா இந்த கெட் மோர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் எல்லாம் தந்திருக்காங்க. இது மூலமாக உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகும். நிறைய பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லோடிங் ஆக மாட்டிட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஈஸியாக வந்து லோடிங் ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து திரும்பி அந்த இமேஜஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கிளிப் கிராஃபிக் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வந்து தந்திருப்பாங்க. இந்த கிளிப் கிராஃபிக்கை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி முடிச்சுட்டா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கெட் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்ச எஃபெக்ட்டு. நீங்கள் டவுன்லோட் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த கெட் மோர் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆனிமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக பார்த்தீங்கன்னா சினிமாமேட்டிக் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் வந்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போ தேவையான எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
மாடர்ன் அண்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதுக்குள்ளார போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெமரி லேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தந்திருப்பாங்க. அந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அப்படின்னு சொல்லி வந்து தந்திருப்பாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2.7 MB தான் இன்ஸ்டண்ட்டாக வந்து டவுன்லோட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு இருக்குது. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏற்கனவே இன்ஸ்டாலில் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து வெளியே வந்துடுங்க. அதை டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளிஃப் கிராஃபிக்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் ஆயிரும். அதை ஸ்க்ரோல் பண்ணி மெமரி லேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான இதை வந்து வைங்க. வச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து இது வந்து ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆகி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த கிளிஃப் கிராஃபிக்ஸ்குள்ளார போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மெமரி லேண்ட் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு இமேஜுக்கும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதோட டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இவ்வளோண்டு டியூரேஷனுக்கு மட்டும் இது வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாதா இமேஜ் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் எஃபெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா குரோமேட்டிக் ஜூம். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்குள்ள கெட் மோரில் போனீங்கன்னா நிறைய இது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து குரோமேட்டிக் எஃபெக்ட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்ட்ஸு. இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த KineMaster யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது மியூசிக் சேர்க்குறதா இருந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இங்கே காமிக்கும். அதை சூஸ் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த இமேஜுக்கு கீழே வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து சூஸ் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி நிறையா தொடர்ந்து எடிட்டிங் டுட்டோரியல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். கூட இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் நன்றி.